நெய்வேலி கிராமத்தில் மீன்பிடி திருவிழா. திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஏரியில் மீன்பிடித்து மகிழ்ந்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே நெய்வேலி கிராமத்தில் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் பாசன ஏரி அமைந்துள்ளது. கொல்லிமலையில் இருந்து உருவாகும் ஐயாறு வாய்க்கால் மூலம் மழை காலங்களில் இந்த ஏரிக்கு வரும் தண்ணீரில் இப்பகுதியில் சுற்றியுள்ள விவசாய நிலங்கள் பாசனம் பெறும். தற்போது இந்த ஏரியில் தண்ணீர் குறைவாக உள்ள நிலையில் ஏரியில் கிராம மக்கள் மீன்பிடி திருவிழா நடத்தி முடிவு செய்தனர். இதையடுத்து இன்று கோமங்கலம், சித்தாம்பூர், வீரமணிப்பட்டி, பேரூர், பொன்னாங்கனிப்பட்டி, தண்டலைபுத்தூர் உள்ளிட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து திரளான பொதுமக்கள் காலை முதலே மீன் வலைகளுடன் ஏரியில் குவிந்தனர். பின்னர் பூனாச்சி அம்மன் கோவிலில் பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் வழிபாடு நடத்தி கிராம தலைவர் கொடியசைத்ததும் பொதுமக்கள் ஆரவாரத்துடன் ஏரியில் இறங்கி மீன் பிடித்தனர். அப்போது கத்தா, சுருக்குவலை, அரிவலை, கொசுவலை, தூரி ஆகியவற்றின் உதவியோடு பொதுமக்கள் மீன்களை அள்ளி சென்றனர். இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில், நெய்வேலி ஏரியில் மீன்பிடி திருவிழா நடத்தியதால் எங்களுக்கு நிறைய மீன்கள் கிடைத்தது. சாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏரியில் மீன் பிடித்தது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்துள்ளது என்று தெரிவித்தனர். பொதுமக்கள் விரித்த வலையில் விரால், கெண்டை, மசுரை, கெளுத்தி, சங்கரா, ஜிலேபி, வாளை உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்தது. வருடந்தோறும் நடைபெறும் மீன்பிடி திருவிழாவில் இந்த வருடம் கடந்த வருடத்தை விட அதிகமாகவே மீன்கள் கிடைத்ததாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். முசிறி அருகே இங்கே இன்றைக்கி கோலாகலமாக மீன்பிடி நடந்துக்கிட்டு இருக்குது. முசிறியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டரு. இந்த சுற்றுப்பக்கத்தில் இருக்க கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமம், தண்டலை, புத்தூர், திருத்தலையூர், நெய்வேலி சுற்றுப்பக்கத்தில் இருக்க ஒரு 15 கிராம மக்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. கத்தா, கொசுவலை, என்னென்னமோ பழைய காலத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கொண்டாந்து வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. இது சமத்துவம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பக்கத்து கிராமத்தில் இருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஊர் பொதுமக்கள்லாம், ஊர் முக்கியஸ்தெல்லாம் கூடி இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு மீன்பிடி திருவிழா நடத்தலாம்னு சொல்லி பண்ணக்காரெல்லாம் முடிவு பண்ணி காலையில் நடந்துகிட்டு இருக்கு. பல கிராம மக்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து நடந்துட்டு இருக்காங்க. இது சமத்துவமாக நடந்துட்டு இருக்குது. சாதி மதம் பேதமின்றி சமத்துவம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஊர் நல்ல செழிப்பாக இருக்கணும். இந்த ஊர் நல்ல செழிப்பாக இருக்கணும். எட்டுக்கை அம்மன் வருடம் மழை பெய்யணும். ஊர் மக்கள் செழிப்பாகவும் சுபிஷமாக வாழணும். வருடம் மீன்பிடித்தல் நடந்து கொண்டிருக்கணும். மக்கள் சுபிஷமாக வாழ வேண்டும். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய எட்டுக்கை அம்மன் அருள் புரிய வேண்டும்.